எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஓஷோ சொன்ன ஒரு கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையினுடைய தலைப்பு எம்டி போட். இந்த கதையில் ஒருத்தவன் அமைதியை தேடி படகு எடுத்துக்கிட்டு ஏரியில் பயணம் செய்கிறான். அந்த ஏரியுடைய மையப்பகுதியை அடைஞ்சதும் படகை நிறுத்திட்டு கண்களை மூடி தன் காதுகளுக்கு கேட்கக்கூடிய இயற்கையின் ஓசைகளை அனுபவிக்க தொடங்குகிறான். அவன் சொந்த வாழ்க்கையில் நடந்த இன்ப துன்பங்களை எல்லாம் மறந்து அந்த இயற்கை எழுப்பக்கூடிய ஒளி அவனுக்கு நிம்மதியை, அமைதியை கொடுத்துச்சு. அவன் காதில் கேட்ட சத்தம் அவனை வருடக்கூடிய காற்று எழுப்பின சத்தம், அவனை சுற்றி துள்ளக்கூடிய மீன்கள் எழுப்புகிற சத்தம், அவனுக்கு மேலே அங்கும் இங்குமாக பறக்கும் பறவைகளின் ஒளி, இதையெல்லாம் அவனுடைய இதயத்தில் மிகப்பெரிய ஒரு அமைதியை ஏற்படுத்துச்சு. அந்த அமைதியில் அவன் சிலாகித்து கொண்டு இருக்கின்ற பொழுதே வேறு ஒரு படகு வரக்கூடிய சத்தம் அவனுக்கு கேட்டது. அந்த படகை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பினா அந்த படகு பார்த்தா இவனுடைய படகை நோக்கி நேராக வருகிறது. ஐயோ, இவனுக்கு பயம், எங்கே மோதிட போகுதோ அப்படின்னு சொல்லி சத்தமாக கத்துறான். ஏ படகுக்காரரே, உன் திசையை மாற்று, இல்லைன்னா வேகத்தை குறை, உன் படகும் என் படகும் இடிச்சிடும் போல இருக்குது. இப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போதே அந்த படகு ரொம்ப பக்கத்தில் வருது. மீண்டுமாக கத்துறான். இவன் கத்தின ஒளி அடங்குவதற்குள்ளாகவே அந்த படகு இவன் படகோடு மோதுது. நல்ல வேலை, அந்த படகும் கவிழல, இவனுடைய படகும் கவிழல, எந்த அடியும் இவனுக்கு படலை. ஆனால் இவனுக்கு கோபம் தலைக்கேறியது. எவன்டா அவன் பைத்தியக்காரன், இன்றைக்கி அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த படகை பார்க்குறான். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அந்த படகு ஒரு காலி படகு. அந்த படகுல யாருமே இல்லை. ஐயோ, யாரும் இல்லாத படகை நோக்கிய நாம் கோபம் கொண்டோம் என்று அவன் தன்னை நொந்து கொண்டு சிரித்து கொண்டு சென்றானான். ஓஷோ குறிப்பிடக்கூடிய காலி படகு என்பது நான் என்ற அகந்தை இல்லாத மனிதனை குறிக்கிறது. நான் என்ற அகந்தை மனிதனிடம் குறைகின்ற பொழுது கோபம் அவனுக்கு தேவையில்லாத ஒன்றாக மாறிவிடுகின்றது. சிந்தித்து பாருங்கள். நன்றி.